ஹாய் கைஸ், இந்த டைம் நம்ம பார்க்க போகிற ட்ராமாவை பற்றி சொல்லணும்னா ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. அப்படின்னாலே ட்விஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். அதுவும் தோற்று ரொமான்டிக் ஒரு பக்கம், காமெடி ஒரு பக்கம், ஹிஸ்டாரிக்கல் ஒரு பக்கம்னு பிச்சு உதறி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சரியான தரமான ட்ராமாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா வர்த்தான ட்ராமா தான் இது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஜே வாய்ஸ் அண்ட் நான் உங்கள் டிஜே. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அரண்மனையை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு பரபரப்பாக இவங்களாம் ஓடிக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு நூலை வச்சு என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ ஒன்று உன்னிப்பாக அந்த நூலை வச்சு அப்படியே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்க. இதை நம்மளுக்கு காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராணி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு நாடி இருக்குல்ல, அதைத்தான் இங்கே உட்காந்து பார்த்துட்ருக்காரு மருத்துவர். அவர் கேட்குறாரு உடம்பெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ராணி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் கொடுத்த மருந்து எடுத்துறங்காட்டி பரவாயில்ல, எனக்கு உடம்பு நல்லையா இருக்குது, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுதான் நம்ம ராணி, பெரிய ராணி காட்டுறாங்க. இவங்க அப்படியே கொஞ்சம் சோகமாக ஒரு மாதிரி இருந்துட்டுருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சானுங்களே, அவனுங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அரசர்கிட்டயே போயிடுவானுங்க போல. இங்கே ராணி எப்படி இருக்காங்க பெரிய ராணி அப்படின்ட்டு அரசர் கேட்டுக்கிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு மருத்துவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒருத்தன் ஓடி வந்து இந்த மாதிரி வெளியாளெலாம் அரண்மனைக்குள்ளே பூந்துட்டாங்க, உங்களை நாங்கள் பாதுகாப்பு படுத்தணும் அப்படின்னு தளபதி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்தவனுங்க சும்மா எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டு இருக்கானுங்க. ஒருத்தனும் உயிரோடு விடலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அரசர் இருக்கிற இடத்துக்கே போயிட்டாங்க. அங்கே போனோடனே அவன் மாஸ்க் கழிச்சா, அவன் மூஞ்சியை கழட்டினோடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு. நீயாடா அப்படின்ட்டு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட அரசரை கொண்டுட்டு அவர்கிட்ட அரையணையை புரிச்ச உங்களை மாதிரி துரோகிகள் எல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்க. மறந்துடாத, உங்கள் அரசர் அவங்களோட அம்மாவையும் கொண்டுட்டு அவங்க தம்பியை கொல்ல பார்த்தாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க மருத்துவர். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவடிக்காமல் போக மாட்டேன்ட்டு குறியாக இருக்கான். அவன் அப்படியே சண்டை போட ஆரம்பிக்க தளபதி எவ்வளோ ஈடு கொடுக்க முடியுமோ 2 பேத்துக்கு ஈடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சமயத்தில் அவன் அரசரை குத்துற மாதிரி வந்துடுறான். அப்போ மருத்துவர் தான் பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து அரசரை காப்பாற்ற காயா அவருக்கு பட்டுருது. தளபதி எப்படியோ அடுத்த செகண்டே போய் அவங்கள குத்திட்டாங்க. பட் இவர் உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்காரு. என்ன விடுங்க அரசரே, முதல்ல போய் இளவரசரை காப்பாத்துங்க, அவங்க ரூம் கால் அனுப்பி பார்க்க சொல்லுங்கன்ட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. தளபதி விட்டா போதுண்டாங்கிற மாதிரி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இருக்காங்க. அங்கே இளவரசரோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா இளவரசர் தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் காலையில் வாங்கங்கிறாங்க. பரவாயில்ல போட அப்படின்ட்டு அவங்க போய் பார்த்தா அதே மாதிரி யாரோ தூங்கிட்டு இருக்காங்க. சரி ஒரு செக் பண்ணிடலாமே அப்படின்னு தளபதி ஓப்பன் பண்ணாதான் தெரியுது அது இளவரசரோட பாடி கார்டுன்ட்டு. அவன் அப்படியே போத்தி படுத்துட்டு இருக்க. என்னடா பண்ண அப்படின்ட்டு இவர் அவரோட சட்டையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் அப்படியே வயிற்றுல உளறிட்டு இருக்க. அரண்மனையில் இந்த மந்திரிக்கெல்லாம் எழுதுவாங்களா, அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்களாம் ஒட்டுக்கா இருக்காங்க. அங்கன்னு போய் 2 பேர் ஜானி சின்ஸ் வந்தார், பைப்பில் ஏறினார், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமான்ட்டு அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே ஒருத்தர் யூனிட்டு அது இதுவாக தான் இருக்குன்ட்டு சும்மா பத்திரமா ஒரு குத்துமதிப்பாக ஆன்சர் சொல்லிட்டு இருக்காரு. அவரோட தம்பி பின்னாடி நின்றுட்டு சரியில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கிக்கோங்க, காசு கொடுத்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு 100 காப்பி கிடைக்குமா அப்படின்ட்டு யூன் கேட்டுட்டு இருக்க. அவன் ஏதோ ஒரு இடத்த சொல்கிறான். சரி புக்கை வாங்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ஆளுகளாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த கூட்டிகிட்டு போனவன் சொல்கிறான், இதுதான் நம்ம அரசர் இறந்தார்ல, அவரோட வாரிசு இவன் தான் அப்படின்ட்டு எவனோ ஒருத்தனை காட்டுறாங்க. அவனை திரும்பி நின்று சும்மா அவனுக்கு வில்லன் பில்டப்பில் அப்படியே லுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. எப்படியாச்சும் நம்ம இவருக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எனக்கு உதவுங்க, மிலிட்ரி ஃபண்டுக்கு எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் இந்த நாட்டை எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவேன், அப்புறம் நம்ம தான் ஆள போகிறோம் அப்படின்ட்டு எப்படியாச்சும் அந்த துரோகி கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே நின்றுட்டு இருந்தான் லியூன். அவன் திடீர்னு அவனை ஒரே குத்துறான். இவனுக்கு ஏன்டா கோபம் வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தா, ஏண்டா நம்ம அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிற, சும்மாவை பார்த்துட்டு இருக்க சொல்கிற அப்படிங்கிறான். இப்போ தான் புரியுது இவன் இளவரசருன்ட்டு. என்ன இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அவன் தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அவன் தம்பி இவன் திருந்த மாட்டான்ட்டு 2 பேரும் பிடிச்சி மாற்றி வந்தானுங்களே, அவனுங்களை பொழந்துட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுங்களே அடி வாங்க முடியாமல் என்ன மன்னிச்சிடுங்க இளவரசி அப்படின்ட்டு சரணடைஞ்சிட்டு இருக்க. இந்த அரண்மனையிலிருந்து ஆளுகளெல்லாம் வர சொல்லியிருக்காரு. எங்கிட்டையாடா மோதி நீங்கள் எங்கள் அப்பாவை யாடா பேசுனீங்கன்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கொண்டு விடுங்க அரசரே அப்படின்ட்டு அவனுங்க பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தம்பி நம்ம ஹீரோ இருக்காருல்ல யூன், அவரை அந்த புறத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுற போல இப்போலாம் இளவரசர் பதவியிலன்னு சொல்ல. ஆமாம் வேறு வழி, மக்களுக்காக நான் அதை பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னா மேக்கப் போடுறதுக்கு. இப்படியே நீ வீட்டுக்கு போனேன்னா அம்மா அப்பா அவ்வளோதான் உன்னை தொலைச்சி எடுத்துருவாங்கன்ட்டு நம்ம தம்பி உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து நம்ம ஹீரோவோட ஹாஃப் பிரதர் தான். இங்கே அரண்மனையில் இளவரசருக்கானோன்னு தெரிஞ்சு எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஓடி போயிட்டாரான்ட்டு. இங்கே இருக்கான் பாருங்க, இவன் சரியான ஆள், சும்மா மூட்டி கொடுத்துட்டு இருக்க. அதுக்குள்ள அமைச்சரே பார்த்தீங்கன்னா வந்து நிறுத்திடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணு இளவரசர் இருக்காருல, அவர் வந்துட்டார். வந்தோடனே அரசரா சும்மா விடலை, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உன் மனசில் எப்போ வேணாலும் போயிட்டுருக்க, இத்தனை பேர் இங்கே உனக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்ட்டு இவர் இளவரசரை சும்மா கண்ணா பின்னான்னு நிற்க வச்சு திட்டிக்கிட்டு இருக்க. அப்போ இந்த மூட்டி கொடுத்துட்டே இருப்பான் பார்த்தீங்களா, அவன் சும்மா இருக்காம எனக்கு ஏதோ மேக்கப் வாசனை வருது, உங்கள் யாருக்கு வழியா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க.
மருத்துவர் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட பாக்கெட்லேருந்து தான் வருது. நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன். சாரி என்னோட இதான் உடஞ்சிருச்சுன்ட்டு பேசி மழுப்பிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா, இவர் இளவரசர் அரசர் போனதுக்கப்புறம் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கான். இந்த வயசுலேயே இவனுக்கு அந்த புறம் கேட்குதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். தேவைப்பட்ட இளவரசரை மாத்திரக்கு கூட நம்ம யோசிக்கக்கூடாதுன்ட்டு இவன் அப்படியே விலங்கு நாட்டையே பேசிக்கிட்டு இருக்க. அந்த மந்திரி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசல. அமைச்சர் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. எல்லாரும் அப்படியே இவனுங்களா ஆடுலாம் பின்னாடி போயிட்டுருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா இளவரசர், நான் இந்த மாதிரி தம்பியை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னோடனே சின்ன ராணி இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் பையனை பார்க்க போயிருக்காங்க அப்படின்ட்டு. எப்படியோ அண்ணனோ தம்பியோ ஒத்துமையாக இருக்காங்களா அப்படின்ட்டு பெரிய ராணி பொறாமப்படுற மாதிரிலாம் அவங்கள அப்படியே பேசிகிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் நீ ஒரு இளவரசன் இப்படிலாம் பண்ணக்கூடாது, உனக்குன்னு பொறுப்புகள்லாம் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அரசர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அட விடுங்க அரசே, சின்ன பையன் தானே திருந்திடுவான் அப்படின்ட்டு அவங்க அம்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசாமல் விடுக்கு நம்ம ஒரு கால் கட்டு போட்ட என்ன அப்படின்ட்டு வழக்கம் போல் யோசிச்சிடுறாங்க. என்னடா இதுன்ட்டு இளவரசர் ஷாக்காக, நம்ம மருத்துவர் இருக்கார்ல, அவர் பொண்ணையே பேசாமல் பேசி முடிச்சிடலாமா, அவர் ரொம்ப நல்லவ குடும்பம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. மருத்துவர்னு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டபுள் ஓகேன்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணிடுவார் போல. நம்ம ஹீரோவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேச வராரு. அதுக்குள்ளே அரசர் வாய மூடுன்னு ஒரே பேச்சை நிறுத்திடுற. கவலைப்படாத, அவங்க பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு, நல்லா திறமையானவளும் கூட, உனக்கு கரெக்டாக இருப்பா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹனா பார்த்தீங்கன்னா இந்த கிளினிக்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முடியாதவங்களாம் வந்திருப்பாங்களா, அந்த மாதிரி இவங்க அப்படியே அவங்க அசிஸ்டன்ட் ஓல் அவங்களோட சேர்ந்து அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு குட்டி பையன் வரான். இந்த மாதிரி மறுபடியும் எங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு போக வந்தாங்கக்கா அப்படின்ட்டு. இப்போ பாரு அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு இருக்க. வாடா ஒரு கை பார்த்துடலான்ட்டு இவன் நம்ம ஊல் சொல்ல கேட்காம போயிட்டுருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விரல் தானடா போனால் போயிட்டு போகுது, கடைசியாக ஒரு ஆட்டம் ஆடு அப்படின்ட்டு சூதார் இருக்க அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் போகிறா. சும்மா சவுண்டு சரோஜா மாதிரி அவங்க காது கிளியே கத்திக்கிட்டு இருக்க. பேச்சு மட்டும்தான் இல்லைங்க, ஆக்ஷனும் கூட. அப்படியே இறங்கி நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் அடிச்சு சும்மா துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் எல்லாம் அடிக்க அவனுங்களாம் பயந்து நம்ம ஹீரோயினுக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்கெல்லாம் ஓடினதுக்கப்புறம் நம்ம யூல் கேட்குறா, இன்றைக்கி ஓகே பட் மற்ற நாள்லாம் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு யூல் நம்ம ஹானான்ட்ட கேட்டோடனே அவன் நேராக அந்த அடிதடிக்காரனுங்களாம் இருக்காங்களே அவனுக்கு வீட்டுக்கே போயிட்டா. அவனுக்கு அப்படியே தெரிச்சு ஓடுறானுங்க. இப்போ இங்கே ஒரு பெட்டு, இந்த கல்லெல்லாம் இருக்குல்ல, இதை நான் குடிச்சிட்டா நீ ஓடணுன்னே அவன் என்கிட்டயே பின்னான்னு பேசிகிட்டு இருக்கான். எப்பட்றா வாடா பார்த்துக்கலாம், வாய் பேச்சு வெட்டி பேச்சுன்ட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே உட்காந்து கல்லை எடுத்து வச்சுட்டு இருக்க. 2 பேரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அப்படியே குடிச்சிட்டு இருக்கான், நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் குடிக்கிற அளவுக்கு முட்டே கொடுக்க முடியல. கடைசியில் அவன் ஓப்பனா நான் தான் தப்பு அப்படின்ட்டு ஒத்துக்க நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிட்றா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவர் இருக்காருல்ல, அவர் ஏதோ ஞானியாட்டு இருக்காரு, அவங்கள சந்திக்க வந்திருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உன் பொண்ணு இந்த அரசரை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா ஹனாக்கு இருக்கிறது ஒரு சாபம், அவள் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணால் அவங்க செத்துருவாங்க, அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி தான், ஆனால் அது உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்டுட்ருக்க. ஏன்னா உன் பேர் புகழ்ன்ட்டு எல்லாத்தையுமே அதை அழிச்சிடும், என்ன சொல்கிற அப்படின்ட்டு அந்த சாமியார் இருக்காருல அவர் கேட்டுட்ருக்காரு. மருத்துவரா, நான் உங்கள் பேச்சு அன்றைக்கி கேட்டிருக்கணும், அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும், இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு இவர் எதையோ பற்றி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் ஃபுல் மப்பில் இவளோட வந்துக்கிட்டு இருக்கா. அவள் அப்படியே தண்ணியை போட்டு தள்ளாடிட்டு வர. வெளியே யாரோ ஒருத்தவங்க வந்து வணக்கம் சொல்கிறாங்க. அப்படியே பவ்யமாக மாறுவா பாருங்க, சரியான நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ளே போனோன்னே இவளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா, யார்டி நீன்ட்டு. அங்கே போய் பெப்பர் பேனை படுத்துட்டு என்னம்மா இப்படி இருக்குன்ட்டு நம்ம யூல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவளா முதல்ல காலை கலவுங்க அப்படின்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஐயோ என்னது என் காலக்கணும், காலே எங்கே போனேன் அப்படின்ட்டு இவள் தண்ணி போதை அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு உங்கள் கால் அப்படின்ட்டு நம்ம யூல் தான் பார்த்தீங்கன்னா ஹனாக்கு அப்படியே கால் கழுவி விட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா சுயநிலைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அவன் எனக்கு இப்போ தண்ணி குடிக்கணும் போலவே இருக்குது அப்படிங்கும்போது, ஐயோ இதை மட்டும் குடிச்சிடாதீங்க, நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஊல் அவசரமாக கிளம்பிட்டு இருக்க. போனவ பார்த்தீங்கன்னா அந்த வேகத்தில் ஐயோ அப்படின்ட்டு ஓடி வரா. என்னடி ஆச்சுன்னு கேட்டா, அப்பா வந்துட்டு உங்கள் அப்பா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. நான் என்ன குடிச்ச மாதிரி இருக்கேனா அப்படிங்கும்போது, ஃபுல் போதக்காரியாக இருக்கீங்களே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அவள் பதறிட்டு இருக்க. இப்போ பாரு அப்படின்ட்டு நம்ம ஹானா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளேயே மூஞ்சி விட்டுறா. அவள் அவங்க மூஞ்சி விட்டோன்னே அவங்க அப்பா முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே நல்லா பவ்யமாக போய் நின்று ஒரு வணக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே ரொம்ப நல்லவெல்லாம் அநியாயத்துக்கும் நடிக்கிறாப்பாங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அவங்க அப்பா இனி இந்த நாட்டுக்கு இளவரசியாக போகிற, இனி அந்த கிளினிக்லலாம் வேலை செய்யக்கூடாதுங்கும் போது, இல்லை எனக்கு அதான் பிடிச்சிருக்கு நான் செஞ்சே ஆவ அப்படின்ட்டு ஆனால் பிடிவாதமாக தான் இருக்கா. ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் ஏற்பாடாயிடுச்சு, இதுக்கு மேலே என் பேச்சு நீக்கு தட்டக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இவள் பாட்டுக்கு வந்து குத்துக்கல் மாதிரி அப்படியே தலையாட்டவே மூஞ்சி உருன்னு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. அங்கே ஊல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராணி ஆயிடுவீங்க அப்புறம் கொஞ்ச நாளில் அப்படி இப்படின்ட்டு இவள் பகல் கனவே காண ஆரம்பிச்சிட்டா. நம்ம ஹீரோங்க சொல்கிறா, இப்போ மட்டும் நான் கல்யாணம் ஆகிட்டேன்னா என் கூட வந்தேன்னா உனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாது, நீ அப்படியே வயசாகியே இருப்ப, உனக்கு அது நிஜமானமே ஓகேவான்னு கேட்டுட்ருக்க. உங்கள் கூட இருக்கிறத தவிர வேற என்ன எனக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம ஊரில் அவ்வளோலாம் பெருசாக கண்டுக்கல. அம்மா நீங்கள் நான் கூட்டிகிட்டு போவீங்க தானே அப்படின்ட்டு கேட்க, நீ இல்லாமல் நானே எப்படி இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹானா சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஒரு வேளை இளவரசர் எவ்வளோ அழகாக இருப்பாருன்ட்டு
இளவரசரை பற்றி இவ பகல் கனவை காண ஆரம்பிக்க அங்கே பார்த்தீங்கன்னா இளவரசர் ஒரு குஷியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏண்டா எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாகவே இருக்க, இந்த மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருக்க கற்றுக்கையே, எப்போ கற்றுக்க போகிற அப்படின்ட்டு இளவரசர் அவர் பாடி கார்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. எங்கள் அம்மா பாலெல்லாம் நீங்களே குடிச்சிட்டிங்களே, அப்புறம் எப்படி எனக்கு சுறுசுறுப்பு வரும்ன்ட்டு அந்த பாடி கார்டு மாற்றி மாற்றி இளவரசரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம இளவரசர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது டேய் வாடா, ஏதோ பெரிய மீனாக மாட்டிருக்கு, வாடா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்க. 2 பேரும் ஆசையில் பார்க்குறாங்க. அங்கே எட்டி பார்த்தா அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஒரு பொணை மாதிரி தெரியுது. ஐயோ பேயிடு, இதுன்னு தண்ணி பெய்ய அப்படின்னு இளவரசர் பயந்துட்டு இருக்க. அது டெட் பாடி அப்படின்ட்டு பாடி கார்டு பயந்துட்டே நடுங்கிட்டு சொல்லிட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த ட்ராமா பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் ஒரு பக்கம், காமெடி ஒரு பக்கம்ன்ட்டு எதுக்குமே பஞ்சம் இருக்காது. ஹிஸ்டாரிக்கல் கட்டி ட்விஸ்ட்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, ட்ராமா நல்லா இருக்கா இல்லையான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் ட்ராமாவில் பார்ப்போம். பாய் கைஸ்.